வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கி ஒரு அற்புதமான கதையை தான் பார்க்க போகிறோம். 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, நாயன்மார்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நாயன்மார் என்றால் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர்கள். ஒரு வேடனாக பிறந்த திண்ணனார் தனது தூய அன்பாலும் பக்தியாலும் இறைவனை நெகிழ செய்து எப்படி கண்ணப்ப நாயனாராக மாறினார் என்று பார்க்கலாமாங்க. பொத்தாபி அப்படின்ற மலைநாட்டில் வேடர் குல தலைவராக இருந்தார் திண்ணனார். திண்ணனார் வில் வித்தையில் ரொம்ப கெட்டிக்காரர். ஒரு நாள் தன் நண்பர்கள் காடன் நாணன் கூட சேர்ந்து வேட்டைக்கு போனார். வேட்டையாடிட்டு வரும்போது பொன்முகலி என்கிற ஆற்றங்கரைக்கு வந்தாங்க. அங்கே ஒரு அழகான மலை இருந்துச்சு. திண்ணனார் அந்த மலை மேலே ஏறினார். அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை பார்த்தார். அதை பார்த்த உடனே அவருக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத அன்பு பொங்கிச்சு. ஐயோ, என் சாமி இந்த காட்டில் தனியாக இருக்காரே அப்படின்னு அவர் யோசித்தார். திண்ணனாருக்கு பூஜை செய்ய தெரியாது, ஆனால் அன்பு மட்டும் நிறைய இருந்துச்சு. சாமிக்கு பசிக்குமே நினச்சி தான் வேட்டையாடின பன்றிக்கறியை தீயில வாட்டினார். அது ருசியாக இருக்கான்னு தானே சுவைத்து பார்த்து நல்ல கறியை மட்டும் சாமிக்காக எடுத்து வச்சார். பொன்முகலி ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணியை கையில் கொண்டு வந்தால் சிந்திடுமேன்னு வாயில் அள்ளிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார். நெடுநேரம் சிவலிங்கத்தையே பார்த்தபடியாக நின்றார். திண்ணனாரின் நண்பர்கள் இரவு நேரம் வந்ததுனால வீட்டிற்கு சென்று விட்டார்கள். திண்ணனாரோ அவ்விடத்தை விட்டு அசையவில்லை. இரவில் தனித்திருக்கும் சிவலிங்கத்திற்கு கொடிய விலங்குகளால் தீங்கு ஏதேனும் நேர்ந்திடுமோ என்று பயந்து இரவு முழுவதும் அவ்விடத்திலேயே நின்றார். மறுநாள் காலையில் மலையை விட்டு இறங்கிச் சென்றார். காலையில் முனிவர் ஒருவர் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய அங்கு வந்தார். லிங்கத்தின் முன் இருந்த மாமிசத்தை பார்த்தார். ஐயோ, இந்த பாதகத்தை யார் செய்தது என்று துடித்தார். உடனே அவற்றை அப்புறப்படுத்தினார். சிவலிங்கத்தை நீராட்டி பூக்கள் சூடி அன்னம் படைத்தார். சிவலிங்கத்தை வணங்கிவிட்டு அவ்விடம் சென்றார். அன்றிரவும் திண்ணனார் வந்து பன்றிக்கறியை படைத்தார். சிவலிங்கத்தையே பார்த்தபடி நின்றார். இவ்வாறு பல நாட்கள் நடைபெற்றது. ஒரு நாள் மனம் பொறுக்காத முனிவர், சிவபெருமானே, இவ்வாறு மாமிசம் படைக்கும் அடாத செயலை செய்பவர் யாரோ, இக்கொடிய செயலை நீரே மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பின் தன் இல்லம் சென்றடைந்தார். அன்றிரவு சிவபெருமான் முனிவர் கனவில் தோன்றினார். வேதியரே, எனக்கு தினமும் இரவில் ஒருவன் வந்து மாமிசம் படைப்பது என் மேல் உள்ள அன்பினாலேயே. அவனது அன்பை நீர் காண வேண்டும் என்றால் இன்று இரவு நீ அங்கு வர வேண்டும். அவன் அறியாதபடி ஒளிந்திருந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அருளினார். முனிவரும் இரவில் மலைக்கு சென்று ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்தார். வழக்கம் போல் இரவில் மலையை நோக்கி வந்தார் திண்ணனார். சிவலிங்கத்தை பார்த்தார். அப்போது சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த திண்ணனார் பதறி போயிட்டார். மூலிகையெல்லாம் போட்டு பார்த்தாரு, ரத்தம் நிற்கலை. திண்ணனாருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கண்ணுக்கு கண் கொடுத்தா சரியாயிடும் நினச்சி தன் அம்பால கண்ணை தோண்டி சாமிக்கு வச்சார். ரத்தம் நின்றுடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அடுத்த கண்லேயும் ரத்தம் வர ஆரம்பிச்சது. இப்போது திண்ணனார்கிட்ட ஒரு கண்ணு தான் இருக்குது. அதையும் எடுத்துட்டா சாமிக்கு கண் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. அதனால தன்னோட காலை சிவலிங்கத்தோட கண்ணு மேலே அடையாளமாக வச்சுட்டு அடுத்த கண்ணையும் தோண்ட தயாரானார். திண்ணனாரின் ஈடு இணையற்ற அந்த தூய அன்பையும் தன்னலமற்ற தியாகத்தையும் கண்டு சிவபெருமான் உள்ளம் நெகிழ்ந்தார். திண்ணனார் தன் இரண்டாவது கண்ணையும் இறைவனுக்காக தர துணிந்த அந்த புனிதமான நொடியில் சிவலிங்கத்திலிருந்து தன் திருக்கரங்களை நீட்டிய சிவபெருமான் திண்ணனாரின் கைகளை பற்றி தடுத்து நிறுத்தினார். அப்போது அந்த இடமே அதிரும் வகையில் அசரீரியாக சிவபெருமான் நில் கண்ணப்பா, நில் கண்ணப்பா, நில் கண்ணப்பா என்று 3 முறை திண்ணனாரை அழைத்தார். அன்பிற்கு அடிமையான சிவபெருமான் திண்ணனாருக்கு அங்கேயே நேரில் காட்சியளித்து அவரது இழந்த கண் பார்வையை மீண்டும் வழங்கி அருள்பாலித்தார். இறைவனுக்கே தன் கண்ணை அர்ப்பணிக்க முன்வந்த அந்த தியாகத்தின் அடையாளமாக திண்ணனார் என்ற அந்த வேடன் அன்றிலிருந்து உலகமே போற்றும் கண்ணப்ப நாயனார் ஆனார். பார்த்தீங்களா குட்டீஸ், கடவுளுக்கு தேவையானது பெரிய பெரிய அலங்காரங்களோ பூஜைகளோ இல்லை. திண்ணனாரை போல உண்மையான அன்பும் மற்றவங்களுக்காக எதையும் செய்கிற தியாக மனப்பான்மையும் தான். சரி குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி, சிவலிங்கத்திற்குத்தான் வேட்டையாடிய மாமிசத்தை அன்போடு படைத்த அந்த வேடனின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ திண்ணனார், ஆப்ஷன் பி நாணன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்பே சிவம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை குட்டீஸ்.